வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நான் கௌசல்யா. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் தமிழில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டடி வித் தர்ஷினி ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி எழிலோவியம் தான். எழிலோவியம் அப்படின்ற நூலை தான் பாரதிதாசனோட அழகின் சிரிப்பு அப்படின்ற நூலை பின்பற்றி வாணிதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி செவாலியர் விருது தான். செவாலியர் விருது தான் புதுவை அரசு வாணிதாசன் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாணிதாசனின் நூல்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படும் கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வாணிதாசன் அவர்கள் தான். வாணிதாசன் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட சிறப்பு பெயர்கள்லாம் தமிழ்நாட்டின் தாகூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவிஞர் மணி, அடுத்து பாவலர் மணி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட சிறப்பு பெயர்கள். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வாணிதாசன் அவர்கள் தான். வாணிதாசனுக்கு செவாலியர் விருதை புதுவை அரசு எந்த ஆண்டு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1954. 1954ஆம் ஆண்டு தான் வாணிதாசனுக்கு செவாலியர் விருதை புதுவை அரசு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இயற்பெயர் கண்டறிய கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் பெயர்கள் கொடுத்து அவரோட இயற்பெயரை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாரதியார் கொடுத்துருக்காங்க. பாரதியாரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். பாரதியோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். அடுத்தது பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் அவர்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம், அதாவது கனக சுப்புரத்தினம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சுரதா கொடுத்துருக்காங்க. ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படும் சுரதா அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராசகோபாலன். ராசகோபாலன் தான் சுரதாவோட இயற்பெயர். அடுத்து பாருங்க, வாணிதாசன் கொடுத்துருக்காங்க. வாணிதாசன் அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அரங்கசாமி, அதாவது துரைராசு என்று அழைக்கப்படும் எத்திராசு என்று அழைக்கப்படும் அரங்கசாமி. அதுதான் பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவரோட இயற்பெயர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாணிதாசன் தான். வாணிதாசன் தான் பாரதிதாசன் அவரோட மாணவர். வாணிதாசன் வந்து பாரதிதாசன் பரம்பரையில் மூத்த மாணவர்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எத்திராசுலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாரும் கேட்டிருக்காங்க. எத்திராசுலு என்ற அரங்கசாமி கொண்ட இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாரும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி செவாலியர் விருது தான் வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கவிஞர் ஏறு, பாவலர் மணி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி என்னும் நூலை எழுதியவர் யார் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வண்ணதாசன். வண்ணதாசன் அவர்கள் தான் தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி என்னும் நூலை முதல்ல எழுதியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நூலும் ஆசிரியரும் கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், புத்தக சாலை கொடுத்துருக்காங்க. புத்தக சாலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் புத்தக சாலை என்னும் நூலை எழுதியிருப்பாங்க. அடுத்து தீக்குச்சிகள். தீக்குச்சிகள் என்னும் நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோ என்று அழைக்கப்படும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான். அடுத்து பாருங்கள், சிக்கனம் கொடுத்துருக்காங்க. சிக்கனத்தை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. சிக்கனத்தை யார் எழுதிப்பான்னு பார்த்தீங்கன்னா சுரதா. அடுத்ததாக காடு கொடுத்துருக்காங்க. காடை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள். இதன் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. பொருத்தமற்றதை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆப்ஷன் தான். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, திரைக்கவி திலகம் ஆ மருகதாசி பாடல்கள். திரைக்கவி திலகம் ஆ மருகதாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருகதாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். தேர்ட் பாருங்க, நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியை எழுதினது குமரகுருபரர் இல்லை. கந்தர் அனுபூதியை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் தான் கந்தர் அனுபூதியை எழுதினவர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பொருத்தமற்றது. ஆப்ஷன் டியில் பாருங்கள், காரைமுத்து புலவர், கனகப்பிரியர், அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வதிநாதன், வணங்காமுடி, ஆரோக்கியநாதன் என்று கண்ணதாசன் அழைக்கப்படுறான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனோட புனைப்பெயர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நூலும் நூலாசிரியம் கொடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சுரதா. சுரதா எழுதின நூல் பார்த்தீங்கன்னா எச்சில் இரவு. சுரதா எழுதின நூல் பார்த்தீங்கன்னா எச்சில் இரவு. அடுத்து முடியரசன் கொடுத்துருக்காங்க. முடியரசன் அவர்கள் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா பூங்கொடி. பூங்கொடி அப்படின்ற நாடக காப்பிய நூலை முடியரசன் எழுதியிருப்பாங்க. தேர்ட் பாருங்கள், வாணிதாசன் கொடுத்துருக்காங்க. வாணிதாசன் அவர்கள் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா கொடிமுல்லை. அடுத்து பாருங்கள், ஆலந்தூர் மோகனரங்கன் கொடுத்துருக்காங்க. ஆலந்தூர் மோகனரங்கன் எழுதின பார்த்தீங்கன்னா பள்ளி பறவைகள் அப்படின்ற சிறுவர் இலக்கிய நூலை எழுதியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நூலும் நூலாசிரியம் கொடுத்துருக்காங்க. சிக்கனம் பார்த்தீங்கன்னா சுரதா அவர்கள் எழுதியது. காடை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள் தான். அடுத்து பாருங்கள், மனிதநேயம் கொடுத்துருக்காங்க. மனிதநேயத்தை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர்கள் தான் மனிதநேயத்தை எழுதினது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைகள் அல்ல வேள்விகளே, இதை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி அவர்கள். கவிஞர் தாராபாரதி அவர்கள் தான் எழுதினது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாருங்க, அடைமொழி கொடுத்து அதற்குரிய ஆசிரியர் பேரை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, விடுதலை கவி கொடுத்துருக்காங்க. விடுதலை கவி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் தான். செகண்ட் பாருங்க, திவ்ய கவி கொடுத்துருக்காங்க. செகண்ட்ல திவ்ய கவி கொடுத்துருக்காங்க. திவ்ய கவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை அழைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்களை தான் நம்ம திவ்ய கவின்னு அழைக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, கவிஞர் ஏறு கொடுத்துருக்காங்க. கவிஞர் ஏறு நம்ம யாரை அழைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள் தான் கவிஞர் ஏறு என்று அழைக்கிறோம். அடுத்து பாருங்க, கவிக்கோ கொடுத்துருக்காங்க. கவிக்கோ என்று நம்ம யாரை அழைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை தான் நம்ம கவிக்கோன்னு அழைக்கிறோம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. வாணிதாசன் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் தாகூர் அப்படின்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னும் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து சேரும்.